குரூப் 4 கவுன்சிலிங் முடிஞ்சு செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் 1 அதை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்டில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வேணும். இந்த வீடியோவில் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், யார்கிட்ட வாங்கணும், யாரெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம். பழைய டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்த இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த ஃபார்மேட் எந்த டைப் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம இந்த பழைய டிஎன்பிசி ஃபார்மேட்டே டவுன்லோட் பண்ணி அதையே நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக அந்த ஃபார்மேட்டே கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்கான ஃபார்மேட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த டிஎன்பிசி ஃபார்மேட்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணுமா, அதாவது இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணுமானா கண்டிப்பாக கொண்டு போகணும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால இந்த சர்டிஃபிகேட்டை நீங்களும் வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த ஃபார்மை டாக்டரே ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், இதில் உங்கள் சைனை நீங்கள் போடணும். மற்றதெல்லாம் டாக்டர் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்த டேஷில் தமிழ்நாடு ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஸ் என்ன போஸ்ட் எடுத்தீங்களோ அந்த போஸ்ட்டை அடுத்த டேஷில் ஃபில்அப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த டேஷில் என்ன ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸை ஃபில்அப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த டேஷில் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் ஏஜை ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட்டை ஃபில்அப் பண்ணுவாங்க. ஆன் ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஆன் ஃபுல் எக்ஸ்பிரேஷன், டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, அதாவது எக்ஸ்பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தது ஹைட்டு, அடுத்தது வெயிட்டை ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தது கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அடுத்தது விஷன் இஸ் நார்மல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மல் டிக் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா அது என்ன பவர் அப்படின்னு அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தது ஹியரிங், இது என்ன ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அது போடுவாங்க. ஏன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் அவங்க இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க, அதை அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் நீங்கள் சொல்லணும். ஒன்று மோல், அதாவது மச்சம் இருக்கிறத பற்றி சொல்லணும். அடுத்தது ஸ்கேர், ஏதாவது தழும்பு இருக்கிறது. இந்த 2 ஐடென்டிஃபிகேஷனும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே நோட் பண்ணணும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல் டீஸ்லேயே கொடுத்துருப்பீங்க. அது என்னன்னு பார்த்து அதையே ரிப்பீட் பண்ணுங்க இங்கே. அடுத்தது உங்கள் டாக்டருடைய சைனு, அப்புறமேல சீல் கண்டிப்பாக வேணும். சைன் கிரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. டேட்டு, இது எல்லாமே இருக்கான்னு ஒரு தடவை கவுண்டர் செக் பண்ணிடுங்க. அடுத்தது செகண்ட் பேஜ். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். டாக்டர் நேம் எழுதும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி எழுத சொல்லுங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் உங்கள் ஏஜ் அண்டு டேட் ஆஃப் பர்த். அடுத்தது 3வது பாயிண்ட்ல ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில டிசீஸ்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லாட்டினா நோ, இதுதான் அதில் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது 3வது பாயிண்ட்ல பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது டிசீஸ் இப்போ ஸ்டில் உங்களுக்கு இருக்கா, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்குதா, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு இருக்கணும், இல்லாட்டினா நோன்னு கொடுக்கணும். அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது வேக்சினேஷன் நீங்கள் கடைசியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டை வித் இயரோட நீங்கள் எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த கொரோனாவில் போட்டிருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனா, செகண்ட் டோஸா, இல்லை தேர்ட் டோஸா, அந்த டேட்டை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் ரிலேஷன் அது யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, அதாவது மெடிக்கலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏதாவது அவங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ண கேட்டிருக்காங்க. அடுத்தது 6வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நர்வ்ஸ் ப்ராப்ளத்தினால சஃபர் ஆக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்தது 7வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி பர்டிகுலர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபாதரை பற்றி கேட்டிருக்காங்க, அவங்க ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதே செகண்ட் காலம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாதர் இப்போ இல்லை அப்படின்னா டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன காரணத்தினால டெத் ஆனாங்க அதை கேட்டிருக்காங்க. அடுத்த காலத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பிரதர்ஸ்,
யார் யார் இப்போ இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் அவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா அதுக்கான காரணமும் கேட்டிருக்காங்க. அடுத்த காலத்தில் உங்கள் மதர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதாவது ஏஜ், அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் சப்போஸ் உங்கள் மதர் இறந்துருந்தாங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த காலத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சிஸ்டர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலத்தில் அப்படி யாராவது சிஸ்டர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காரணத்தினால இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டீட்டெயிலாம் அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஒன்று ரெண்டு கொஞ்சம் மாறலாம், ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகாது. லாஸ்ட்டாக கேண்டிடேட்ஸோட சிக்னேச்சர் அதில் இருக்கணும். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்மேட் எனக்கு வந்து பிடிஎஃபாக தான் கிடைச்சிச்சு, லிங்காக எதுவும் கிடைக்கல. அதனால இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. டாக்டர்கிட்ட போகும்போது மறக்காமல் இதை பிரிண்ட் எடுத்து கொண்டு போங்க. கமெண்ட்ல நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, ஆனால் எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது பதில் வேணும் உங்களுக்கு அப்படின்னா என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிபே லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா QR கோடு வரும். அதை ஸ்கேன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 25 ரூபாய் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. நான் உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 மந்த்துக்கு வேலிடிட்டி. அடுத்த வீடியோவில் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கொண்டு போனோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம்.